ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 29/12/2016 முதல் 4/1/2017 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் கேதுவுடன் கூடியிருப்பது சிறப்பாகும். இதனால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம் என்றாலும் அதற்காக அதிகம் பாடுபட வேண்டி வரும். சனி 8இல் இருப்பதால் அலைச்சல் அதிகமாகும். தொழிலில் அதிக கவனம் தேவைப்படும். குருபலம் இல்லாததால் பொருள் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. மக்கள் நலனிலும் வாழ்க்கை துணை நலனிலும் கவனம் தேவைப்படும். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் 11ஆம் இடம் மாறுவதால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்றவற்றால் வருவாய் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். குருவுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் உலவுகிறார்கள். இதனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. பெற்றோரால் பிரச்சனைகள் உண்டாகும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். முக்கியமானவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. முதல் 2 நாட்களுக்கு பிறகு நல்ல திருப்பம் உண்டாகும். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வார கடைசியில் முக்கியமான காரியங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கூடி வரும். நிலபுலங்களால் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். 4ஆம் இடத்தில் உள்ள ராகுவுக்கும் 8இல் உலவும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். வார கடைசியில் தொலைதூர தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவி புரிவார்கள். அலைச்சல் வீண் போகாது. உழைப்புக்கு உரிய பயன் கிடைத்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். அவர்களால் அனுகூலம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். கூட்டுத் தொழிலில் அளவோடு வளர்ச்சி காணலாம். தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபட்டு வரவும். கடகராசி நேயர்களே, முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பம் உண்டாகும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வருவீர்கள். வார பின்பகுதியில் சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணியாற்றும் போதும் அதிக கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வதுடன் முருகனுக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலும் குரு 2இலும் உலவுவது சிறப்பாகும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் ஈடேறும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உலவுவதாலும் 7இல் செவ்வாய், கேது ஆகியோர் சஞ்சரிப்பதாலும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. கூட்டாக தொழில் செய்பவர்கள் விழிப்புடன் செயல்பட்டால் நஷ்டத்துக்கு ஆளாகாமல் தப்பலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ஆசிரியர்கள் தங்கள் பெயர் விளங்க பெறுவார்கள். மாணவர்களது எண்ணம் ஈடேறும்.
வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். கணிதம், எழுத்து, பத்திரிகை, தரகு போன்ற இனங்களை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ராகு, கேது, சுக்கிரன் ஆகியோருக்கு அர்ச்சனை, ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி உலவுவதால் உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயமாக கிடைக்கும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். 6ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வருவீர்கள். நிலம், மனை, வீடு, வாகனங்களால் ஓரளவு ஆதாயம் கிடைத்து வரும். ஆன்மீகவாதிகளுக்கும் அறநிலைய பணியாளர்களுக்கும் வளர்ச்சி தெரிய வரும். புதன் 3ஆம் இடத்தில் உலவுவதால் வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால்தான் முன்னேற்றம் காண முடியும். குருவுக்கும் புதனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 3இல் சூரியனும் 11ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் நல்ல தகவல் வந்து சேரும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். 5ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் மக்களால் சில இடர்பாடுகள் ஏற்படும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவதும் அவசியமாகும். ஸ்பெகுலேஷன் துறைகளை தவிர்ப்பது நல்லது. குரு பலம் இல்லாததால் பெரியவர்களிடம் பணிவு தேவை. குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். ஜன்ம ராசியில் சனி உலவுகிறார். இதனால் உடல்நலம் பாதிக்கப்படும். கவனம் செலுத்தி வருவது நல்லது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். நல்லதொரு தகவல் வார நடுப்பகுதியில் வந்து சேரும். வார பின்பகுதியில் நிலப்புலங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களிடம் விழிப்புடன் பழகுவது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் கவனம் தேவை. குருபலம் இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். ஜென்ம சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் செவ்வாய், கேது ஆகியோரும் உலவுவதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் வழக்கு யாஜியங்களிலும் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முக வசீகரம் கூடும். மாதர்களது எண்ணம் ஈடேறும். பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சியை காணலாம். 12இல் சனி இருப்பதால் வீண் விரயங்கள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் ராசியை 9ஆம் இடத்தில் இருந்து குரு பார்க்கிறார். ராசிக்கு அதிபதி 11இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் விசேடமாகும். இதனால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். மாதர்களது எண்ணம் நிறைவேறும். கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வார முன்பகுதியில் செலவுகள் கூடும் என்றாலும் வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகமாகும். 2இல் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வதும் அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியும் 11ஆம் இடத்தில் சூரியனும் 12இல் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும்.
முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு கூடி வரும். முக்கிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை சிலருக்கு இப்பொழுது கிடைக்கும். வார நடுப்பகுதியில் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள செலவுகள் ஏற்படும். தொலைதூர தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் செவ்வாய், கேது ஆகியோருடன் சந்திரன் சேருவதால் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். ராகு, கேது, குரு ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், ராகு ஆகியோர் சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். முக்கியஸ்தர்களது உதவியை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். அரசு பணிகளில் நல்ல திருப்பத்தை காணலாம். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வார கடைசியில் எதிர்பாராத செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும் என்பதால் கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். குடும்ப நலனில் அக்கறை தேவைப்படும். உடன் பிறந்தவர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு குருபலத்தால் விலகும். செவ்வாய், கேது ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து கொள்வது நல்லது. பொதுவில் இந்த வாரம் மேஷம், சிம்மம், துலாம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம், நற்பலன்களை கூட்டிக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.